பரஞ்சோதியார். இவ்வாறு இவ்வளவு பெரிய வெற்றியை இவர் பெற்று வந்தாரே, இந்த வெற்றியை இவர் பெற்று வருவதற்கு காரணம் இவருடைய தோல்வலியா அல்லது இவருடைய வாழ்வலியா, இல்லாவிட்டால் இவருக்கு பின்னாலே சென்றாலே படை மக்கள் அந்த ஆழ்வலியா, எந்த வலிமையின் அடிப்படையில் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றார் என்று மன்னன் அமைச்சரை பார்த்து கேட்டார். தோல்வலியாலா, வாழ்வலியாலா, படை மக்களாகிய ஆழ்வலியாலா, எந்த வலிமையின் அடிப்படையிலே இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றார் என்று மன்னன் வியந்து போய் கேட்டான். அமைச்சர் இதுதான் சந்தர்ப்பம் என்று எண்ணுகிறார். எதற்கு? அமைச்சருக்கு தெளிவாக தெரியும், பரஞ்சோதியார் தன் உள்ளத்துக்கு விரும்பாத ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு அமைந்திருக்கின்ற தளபதி தொழில் என்பது அவர் விரும்பாமலே அவர்வால் மேவிய தொழில். அவர் சிவனடியார்களை பேண வேண்டும் என்கிற எண்ணமுடையவர். அவர் மிகப்பெரிய சிவபக்தர். இதை மன்னனுக்கு சந்தர்ப்பம் வருகின்ற நேரத்திலே எடுத்து சொல்ல வேண்டும் என்று அமைச்சர் நீண்ட காலமாக காத்திருக்கிறார். தான் விரும்பிய வண்ணமெல்லாம் மன்னனிடத்திலே சொல்லிவிட முடியாது. தக்க சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்திலே தான் எடுத்து சொல்ல வேண்டும். ஆகவே அதற்கான காலத்தை வருவித்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் எதிர்பார்த்திருக்கிறார். அமைச்சர் சந்தர்ப்பம் பார்த்து ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதை சேக்கிழார் பல இடங்களில் வற்புறுத்துவது வழக்கம். சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே மனுநீதி சோழன் என்ற மன்னனுடைய வரலாறு வருவதை பல பேரும் அறிவார்கள். திருவாரூரை தலைநகராக கொண்ட ஆண்டவன் மனுநீதி சோழன். அவனுடைய மகன் தேரை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போகிற போது கன்றின் மேலே தேரை ஏற்றிவிட்டான். கன்றை இழந்த தாய்ப்பசு மனுநீதி சோழன் தன்னுடைய அரண்மனையின் வாயிலில் கட்டி வைத்திருந்த ஆராய்ச்சி மணியை வந்து அடித்து விட்டது. மன்னன் அப்படி ஒரு ஏற்பாடு செய்திருந்தான். மக்களுக்கு ஏதேனும் குறை இருக்குமானால் அதை அதிகாரிகளோ அமைச்சர்களோ தன்னிடம் சொல்லாமல் இருந்து விடுவார்களானால் நேர்முகமாக வந்து தங்கள் குறையை தெரிவிப்பதற்காகவே மன்னன் ஒரு மணியை கட்டி தொங்க விட்டிருந்தான். இந்த தாய்ப்பசு போய் அந்த மணியை அடித்தது. அதுல என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அந்த தாய்ப்பசு போய் அந்த மணியை அடிக்கின்ற வரைக்கும் அந்த மணி அடிக்கப்படவே இல்லை. அந்த காலத்தில் அப்படி குறைவின்றி இருந்தது. நாம் இந்த காலத்தில் அதையெல்லாம் எண்ணி பார்த்து வியக்க வேண்டும். அப்படி நாம் இப்பொழுது ஒரு மணியை கட்டி தொங்கவிட்டால் கட்டிய அன்றைய தினமே மணியை யாராவது எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் மனுநீதி சோழனுடைய காலத்திலே இந்த தாய்ப்பசு தன்னுடைய குறையை போய் தெரிவிக்கின்ற வரைக்கும் அந்த மணி அடிக்கப்படவே இல்லை. அந்த மணி அப்படி அடிக்கப்பட்ட உடனே மன்னன் வெளியே வந்து நின்று பார்த்து தன்னுடைய மகன் தலையை தொங்க போட்டுக் கொண்டு நிற்பதையும் பக்கத்தில் அமைச்சர் நிற்பதையும் கண்டு நடந்ததை ஓரளவு யூகித்துக் கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டான். இப்போது அமைச்சருக்கு ஒரு எண்ணம், கன்றை இழந்து விட்டது தாய்ப்பசு உண்மைதான், கன்றின் மேல் தேர் ஏறிவிட்டது உண்மைதான். நிச்சயமாக இந்த செய்தியை மனுநீதி சோழன் இடத்தில் அப்படியே சொன்னால் அவனுடைய மகனை போட்டு அவன் மேலே தேரை ஏற்றி விடுவான் என்று அமைச்சனுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அமைச்சருக்கு என்ன ஒரு எண்ணம், ஒரு கன்றுக்காக ஒரு அரசகுமரனை இழப்பது அவ்வளவு பொருத்தமுடையதாக அவனுக்கு தெரியவில்லை. அதுவும் ஒரு விதத்திலே நியாயம்தான். எப்படியோ கன்றை தாய்ப்பசு இழந்து விட்டது, அதற்கு நீதி வழங்க வேண்டும் என்பது உண்மை. அதற்காக மன்னனுடைய ஒரே மகன், எதிர்காலத்தில் மக்களை ஆள கடமைப்பட்டிருக்கின்ற அரசன், அந்த அரசகுமரனை தேர்காலிலே போட்டுக் கொள்ளுவது அவ்வளவு பொருத்தமுடையது அல்ல என்று அமைச்சர் எண்ணுகிறார். அதே நேரத்தில் நடந்தது எது ஒன்றையும் மறைக்கவும் முடியாது. உள்ளது உள்ளபடி சொல்லி தீர வேண்டும். ஆகவே அமைச்சர் சந்தர்ப்பம் பார்த்து மன்னனிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற இலக்கணத்துக்கு ஏற்ப குற்றம் பூராவும் உன்னுடைய மகன் மேல் அல்ல, அந்த கன்றின் மேலும் உண்டு என்பதை காட்டுகின்ற வகையிலே அமைச்சன் தெரிவிக்கிறார். ஒன்றுமில்லை மன்னா, உன்னுடைய மகன் நிறைய மணி கட்டின தேர் ஒன்றை எடுத்துக்கொண்டு ராஜவீதியின் வழியாக திருக்கோயிலுக்கு போனான். சிறிய கன்று ஒன்று தேர்காலினுடைய பின் சக்கரத்திலே வந்து விழுந்து இறந்து விட்டது. அதனால் உள்ளம் சோர்ந்து போன இந்த தாய்ப்பசு வந்து மணியை அடித்தது என்றான். சந்தர்ப்பம் பார்த்து அமைச்சர் பேச வேண்டும் என்கிற இலக்கணத்தை சேக்கிழார் எப்படி சொல்லுகிறார் என்பதை இந்த அமைச்சன் எந்தெந்த இடத்தில் அழுத்தம் கொடுத்து பேசுகிறான் என்று கவனிக்க வேண்டும். மன்னா, என்னுடைய மகன் நிறைய மணி கட்டிய தேரை எடுத்துக்கொண்டு ராஜவீதியின் வழியாக போகிற பொழுது இளைய கன்று சக்கரத்தினுடைய பின்புறத்திலே வந்து விழுந்து இறந்து விட்டது. அதனால் உள்ளம் சோர்ந்த தாய்ப்பசு வந்து மணி அடித்தது. வளவ நின் மகன் ஆண்டோர் மணி நடும் தேர் மேல் ஏறி அளவில் தேர் தானை சூழ அரசுலாம் தெருவில் பொங்கால் இளைய ஆண்கன்று
தேர்கால் இடை புகுந்து இறந்தது, அதனால் தளர்வுறும் தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். இப்போது அமைச்சன் என்ன சொல்ல வருகிறான்? மன்னா, உன்னுடைய மகன் நிறைய மணி கட்டின தேரை எடுத்துக்கொண்டு போனான் என்றால் அந்த மணியின் ஓசையை கேட்டு கன்று ஓடியிருக்க வேண்டும் என்று அமைச்சன் குறிப்பிடுகிறான். அரசுலாம் தெருவில் போங்கால் என்றால் ராஜவீதியின் வழியாக செல்லுகிற போது என்று பொருள். என்றால் ராஜவீதியிலே கன்று வந்தது தவறு என்று அமைச்சன் சுட்டிக்காட்டுகிறான். தேர்கால் இடை புகுந்து இறந்தது, பின் சக்கரத்திலே விழுந்தது என்கிறான். என்றால் எப்படி அந்த தேர்ப்பாகனாலே அதனை கவனிக்க முடியும் என்பது பொருள். ஆகவே குற்றமனைத்தும் உன் மகன் மேலே இல்லை, கன்றின் மேலும் உண்டு என்று சொல்லி எப்படியாவது அரசகுமரனை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த அமைச்சன் கூறுவதாக சேக்கிழார் பெரிய புராணத்திலே தெரிவித்தார். இது ஒரு அமைச்சன் சந்தர்ப்பம் பார்த்து பேச வேண்டும், பேச வேண்டிய முறைப்படி பேச வேண்டும் என்பதற்காக சுட்டி காட்டப்படுகின்ற பாடல். அதுபோல இப்பொழுது பரஞ்சோதியார் மகத்தான வெற்றி பெற்று வந்தவுடனே மன்னன் அமைச்சரை பார்த்து, இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாரே, இதற்கு காரணம் ஆள்வலியா, வாழ்வலியா, தோல்வலியா என்று கேட்டவுடன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று கருதிய அமைச்சர், இந்த பரஞ்சோதியார் தன்னுடைய உள்ளத்துக்கு பொருந்தாத தளபதி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார், அவர் சிவனடியார் என்பதை எப்படியாவது மன்னவனுக்கு சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்து, மன்னா, தாங்கள் சொன்னதெல்லாம் காரணங்கள் தான். யாராலும் வெல்ல முடியாத மிகப்பெரிய புலிகேசியை வென்று வாதாபி என்கின்ற நகரத்தை முற்றிலும் அழித்து செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பித்திருக்கின்றார் பரஞ்சோதியார் என்பதற்கு காரணம் ஆள்வலி, தோல்வலி, வாழ்வலி, இவையெல்லாம் காரணம் என்றாலும் தன்னுடைய சடையிலே சந்திரனை சூடியிருக்கின்ற சிவபெருமானுடைய திருவடியாருக்கு இவர் செய்யக்கூடிய தொண்டு வலிமைதான் இந்த வெற்றிக்கு காரணம் என்றார் அமைச்சர். மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வலி உடமையினால் எதிர்வரும் இவ்வுலகுக்கு இவருக்கு நிகராக யாரும் ஈடு இல்லை என்று பரஞ்சோதியார் மிகப்பெரிய சிவனடியார்களை பேணக்கூடிய சிவனுடைய தொண்டர் என்கின்ற கருத்தை தக்க நேரத்தில் அமைச்சன் தெரிவித்தார். இந்த மன்னனும் ஒரு செய்வன் தான், மன்னனும் சிவப்பற்று உள்ளவன் தான். ஆனால் இவ்வளவு காலமும் மாமாத்திரர் இந்த அளவுக்கு சிவத்தொண்டு செய்யக்கூடியவர் என்பதை தெரியாமல் பல பேரை கொல்லக்கூடிய தளபதி என்கின்ற ஒரு தொழிலில் வைத்திருந்தான். எப்போது பரஞ்சோதியார் பெரிய தளபதி ஆக இருக்கிற பரஞ்சோதியார் சிவனடியார்களை பேணக்கூடிய உள்ளம் படைத்தவர் என்பதை தெரிந்து கொண்டவுடன் மன்னன் வியந்து போய், என்ன காரியம் செய்து விட்டோம், பல உயிர்களை கொல்லக்கூடிய ஒரு காரியத்திலே சிவனடியார்களை பேணக்கூடிய ஒருவரை ஈடுபடுத்தி விட்டோமே, எவ்வளவு பெரிய குற்றம் என்று மன்னன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே நொந்து போனான், நைந்து போனான். தம் பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன், ஆகா, இவர் சிவனடியார் என்பதை தெரியாமல் நான் இவ்வளவு காலமும் இந்த காரியத்தில் ஈடுபடுத்தி விட்டேனே, உம்பர் பிரான் அடியாரை உணராதே கட்டொழிந்தேன், போர்மணிக்கு இத்தகைய உள்ளம் படைத்தவர்களை அனுப்பலாமா, வெம்பு கொடும் போர்மணியில் விட்டிருந்தேன் என்று மன்னன் மெதுவாக தன்னுடைய மேலே இருக்கின்ற உத்தரியம் என்கின்ற பட்டை எடுத்து இடுப்பிலே கற்றி பரஞ்சோதியார் என்கின்ற தளபதியாருடைய பக்கத்திலே வந்து அவரிடத்திலே கைகளை குவித்துக் கொண்டு அவருடைய திருவடியை வணங்கி, எம் பெருமான் இது பொறுக்க வேண்டும் என்றான். தாங்கள் சிவனடியார் என்பதை தெரியாமல் மிகப்பெரிய போர்முனையிலே பல பேரை கொல்லக்கூடிய காரியத்திலே தங்களை ஈடுபடுத்தி விட்டேனே என்று மிகவும் வருந்துகின்றேன் என்று மன்னன் அப்படியே பரஞ்சோதியார் என்கின்ற தளபதியாரை வணங்குகிறான். ஒரு மன்னன் தன் கீழே இருக்கின்ற தளபதியாரை தளபதியார் என்றோ இல்லாவிட்டால் பரஞ்சோதியார் என்றோ பெயரை சொல்லி அழைப்பதுதான் மரபு. ஆனால் அவர் சிவனடியார் என்று தெரிந்தவுடனே எம் பெருமான் இது பொறுக்க வேண்டும் என்று கூறுகிறான் மன்னன்.